अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल्हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद कल्ला लम्मा यक़्लि मा अमरहु क़ुतिल इंसान मा अक्बरहु। மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியாரான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அல்மறை வேதத்தில் மனிதர்களை அல்லாஹ் குற்றம் சாட்டியவாறு அல்லாஹ் போடுகிறான். கல்லா லம்மா யக்லி மா அமரஹு. அல்லாஹ் மனிதனுக்கு எதை ஏவினானோ அதை அவன் நிறைவேற்றவில்லை. குதில் இன்சானு மா அக்ஃபரஹு. மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான். அவனை நிராகரிப்பவனாக இருக்க செய்தது எது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை நோக்கி குற்றம் சாட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் இந்த இடத்தில் மனிதன் சபிக்கப்பட்டது காரணத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு ஏவியவற்றை அவன் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் குற்றம் சாட்டுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ் நடிகார்களே, படைத்த ரப்புவே நம்மை நோக்கி மனிதன் என்றால் அந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை இருக்குங்கிற வைத்து கொண்டே தான் எப்போதுமே திருக்குரானையோ உபதேசங்களையோ அணுகும் பொழுது இதிலிருந்து நான் விலக்கு பெற்றவன், இந்த உபதேசம் எனக்கு அப்ளை ஆகாது, நான்லாம் யோக்கியன் என்று விலகி கொள்ளக்கூடாது. அப்படின்னா அல்லாஹ் இந்த வசனத்தை பொதுவாக இறக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மள்ட்ட என்ன மைண்ட் செட்டு வருது அப்படின்னு கேட்டால், நம்மளாம் இந்த இதில் நமக்கு கிடையாது, இது வேறு, இது காஃபிர்களுக்கு அப்படின்னு தூக்கி நினைச்சக்கூடாது, இப்படிலாம் போடக்கூடாது. எந்த உபதேசமாயினும் நாமும் அதில் ஒருவராக இருப்பதாக மனதில் வைத்து கொண்டே அந்த உபதேசத்தை வாங்கும்போது மட்டும்தான் நாம் தர்பியத் உள்ளங்கள் தர்பியத் அடையும். எனக்கெல்லாம் இது பொருந்தாது என்று விலகி கொண்டால் அல்லாஹ்வுடையார்களே, நம்ம திருத்தத்துக்கு நம்மளே பொறுப்பாளியாக ஏமாந்து போவோம். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், கவனமாக இருங்க. அவனை நிராகரிப்பவனாக இருக்க செய்தது என்று கேட்டால், குஃபுர் என்பது ஒன்று நேரடியாக அல்லாஹை மறுப்பது, அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாமல் போவது. இன்னொரு குஃபுர் என்பது அல்லாஹ்வோட வசனங்களை மட்டும் மறுப்பது. அல்லாஹ்வோட வசனங்களில் அல்லாஹ் யூதர்களை பற்றி ஏன் அல்லாஹ் கடுமையாக குற்றம் சாட்டுகிறான் என்று கேட்டால், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மார்க்கத்தை சிலவற்றை எடுத்துக்கொண்டு சிலவற்றை என்ன செய்கிறாங்க, விட்டு விட்டார்கள். அவன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு பாதியை தள்ளி விட்டுட்டான். அதனால தான் குர்ஆனில் ஒரு வசனம் இறங்குச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபீ ஸில்மி காஃபா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைங்க. யூதர் மாதிரி நாங்கள் ஈமான் நாங்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, ஆகவே நாங்கள் சொர்க்கம் போயிடுவோம் என்று நீங்கள் கருத வேண்டாம். ஒரு சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டாது என்று அவர்கள் கருதினார். குர்ஆன் அப்படி பேசுது. அந்த மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது. ஆகவே ஒரு ஹுலு ஃபி ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாக நுழையுங்கள், ஃபுல்லாக நுழைங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுப்பவர்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒரு சில சட்டங்களை மட்டும் நமக்கு வசதியாக எடுத்துக்கொண்டு சில சட்டங்கள் நமக்கு கடுமையாக இருப்பதற்காக அதை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அப்படி என்றால் அதுவும் குஃப்ரில் ஒரு பகுதி தான், அதுவும்
இறைமறுப்பில் ஒரு பகுதி தான். ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்ததாக திருக்குர்ஆன் சாட்சி சொல்கிறது. ஒளி நிறைந்த வழிகாட்டுதல் நல்லா சொல்கிறான். அப்படி என்றால் அது மிகச்சிறந்த ஒளி தான் நம்மை வாழ்க்கையில் வெளிச்சத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்பதை நமது உள்ளங்கள் உணர்ந்து கொண்டு செயல்பாட்டு இல்லாமல் நாவினால் மொழிந்தவர்களாக மட்டும் ஆகிவிட்டார். வெறும் நாவினால் மட்டுமே மொழியக்கூடியவர்களாக இஸ்லாம் சிறந்தது, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், ஒரு சில கடமைகளை நான் நிறைவேற்றுகிறேன், ஆகவே நான் பரிபூரணமாகிவிட்டேன் என்று நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த ஒளியை உணர்ந்த முழு உள்ளமாக 6வது அத்தியாயம் 125 அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னான்? யார் உள்ளத்தில் இந்த இஸ்லாம் என்ற ஒளி புகுந்து விட்டதோ அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம் கேட்டார்கள். ஆம், அந்த ஒளி நுழைந்தால் அடையாளம் காண முடியுமா யார சொல்லலாம்? ஆம், நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். அந்த ஒளி உள்ளே வந்தால் உங்கள் இதயம் விசாலமாகிவிடும். விசாலமாகி நிலையற்ற இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறந்து போவீர்கள். நிலையற்ற உலகத்தின் மீது நாட்டம் கொள்ள மாட்டீர்கள். மறுமையின் வீட்டை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீர்கள். கவர்ச்சியும் அழியக்கூடியதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்வீர்கள். 4வதாக மரணம் வருவதற்கு முன்பே நீங்கள் மரண தயாரிப்புகளில் ஈடுபடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்தகைய பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறதா என்பதை அல்லாஹ் நடிகார்களே, நாம் ஜும்மாக்கு ஜும்மா, அதாவது ஒரு கிளாஸ் டு இன்னொரு கிளாஸ், ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி எப்படி கிளாஸ் ப்ரமோஷன் ஆகும்போது அன்னைக்கு எழுதிய ஏபிசிடி எழுதிட்டு இருக்க முடியாது. வகுப்புகள் உயர 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 வகுப்புகள் உயர உயர ஆண்டுகள் கடந்து போக போக நம்மளுடைய எழுத்தில் திருத்தம், பேச்சில் திருத்தம், வார்த்தைகளில் திருத்தம், வார்த்தைகள் சொல்லாக மாறுவது, இவையெல்லாம் உயர்ந்த படித்தரங்களை நோக்கி அனுபவத்தை, நீண்டகால வகுப்பினுடைய அனுபவத்தை காட்டுது. அதுபோலவே ஜும்மாக்கு ஜும்மா, ஒரு ஜும்மாக்கு இன்னொரு ஜும்மாக்கு இடைவேளை என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஏதோ இடைப்பட்ட காலத்தில் ஒரு ரிலாக்ஸ் ஆகி போகிற மாதிரி அடுத்த ஜும்மாக்கு அட்டன் பண்ணுறோமா ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் அல்லாஹுடைய திக்ரை நினைவுகூறக்கூடிய மக்கள் ஞானத்தை வளர்த்து கொண்டு நம்ம செயல்பாட்டில் தெளிவு வரணும். மார்க்க ரீதியான செயல்பாடுகளில் ஒவ்வொரு வாரமும் ஒரு வகுப்பு மாதிரி, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்பு, இப்படி மற்ற மனோநிலையிலேயே நமது அறிவியானத்தை வளர்த்து கொண்டு போனாலே ஒழிய நிச்சயமாக நாம் முழுமை பெற்ற முஸ்லீமாக ஆகிவிடவே முடியாது. ஏனென்றால் இல்லாட்டால் சடங்கு சம்பிரதாயங்களை செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இஸ்லாத்தை நிறுத்தி கொண்டு செயல்படுவதாகத்தான் பொருள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த தொனியில் பேசுகிறான். அவங்களுடைய இதயங்கள் எப்படி இதயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறான். ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முதல்ல அது எது உறுதிப்படுத்தும் கேட்டால் நம்முடைய இதயங்கள், சிந்தனைகள்லாம் உறுதிப்படுத்தும். அதில் உறுதிப்படுத்தப்படுவதே செயல்பாடராக மாறும். அந்த உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல தேவை இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கும் இந்த ஒளி, தீனுல் இஸ்லாம் என்ற ஒளி உள்ளே புகுந்ததன் அடையாளமே அவன் நிலையற்ற இந்த உலகத்தின் மீது இன்பம் கொள்ள மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் விளக்கமாக சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தரிபியத்து பாருங்க. உலகத்தை தரிபியத்து 1000 தரிபியத்து இருக்கு. நீ மது குடிக்காத, சிகரெட்டு குடிக்காத, பொம்பளைகிட்ட போகாத, ஆம்பளைகிட்ட போகாத, எல்லாம் கரெக்டு தான். இந்த இதயம் இந்த உலகத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுதா? இந்த உலக விஷயத்தில் நம்ம எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம், அதில் எவ்வளோ அக்கறை காட்டுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நல்லா கவனித்து பார்த்தா, ஆமாம், நிலையற்ற உலகத்தின் மீது நமக்கு மோகம் அதிகம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆணுக்கும் பெண்ணும் சரிக்கு சமமாக, இன்னும் சொல்லப்போனால் பெண்களை விட ஆண்கள்கிட்ட தான் அதிகம். எல்லா பெண்களும் போய் சொல்கிறாங்க, ஆண்களுக்கு தான் அதிகம். இந்த ஆண்கள் நிலையற்ற உலகத்தையும் அதிக மோகம் கொள்வதை நாம் பார்க்கிறோம். கவர்ச்சியானதும் அழியக்கூடியவற்றில் அவர்கள் விலகி இருப்பார்கள். அவர்கள் மனம் நாடாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது நமக்கு அந்த அடையாளம் காணப்படுதா? இதெல்லாம் போகிற போக்கில் சொன்ன வார்த்தையா? ஒளி வந்துட்டு இதயத்தில் ஒளி வந்துட்டுன்னா அல்லாஹ் ஒளின்னு தான் குர்ஆனில் பேசுகிறானே, நாம் ஒளியை உங்களுக்கு செலுத்துகிறோங்கிறானே. அப்போ அந்த ஒளி அடையாளத்தை ஒன்றுமே காண முடியாமல் இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம் என்பதை நமது மனசாட்சியை நமக்கு பதில் சொல்லட்டும். 3வதாக அவர்கள் நிலையற்ற வீட்டின் மீது, நிலையான வீட்டின் மீது அக்கறை கொள்வார்கள். மரணம் வருவதற்கு முன்பாக மரண மௌத்துக்கான தயாரிப்புகள் ஈடுபடுவார்கள் என்றால் இதில் எந்த செயல்பாடு நம்ம அதை நோக்கி நகர்த்திருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ் வண்டியார்களே, நிச்சயமாக தனிமையில் அமர்ந்து பாருங்கள். தனிமையில் அமர்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இந்த இதயங்களோடு பேசுதான் மட்டும் நீங்கள் நானும் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம உத்ஹுலு ஃபீ சில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாக நுழைகின்ற வார்த்தை இருக்குல்ல, இதில் நம்ம தோற்று கொண்டு இருப்பதாகத்தான் பொருள். அதனால தான்
அதனால தான் தனி மனித முஸ்லீம் மட்டும் இல்லை, முஸ்லீம் ஜமாத்தாக முஸ்லீம் நாடுகளாக இந்த உலகமே முஸ்லீம்னா சிறஞ்சு போய் கிடக்கு. நமக்கான தோல்விகளுக்கான உலக நாடுகளில் நமக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய தோல்விகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அழியக்கூடியதும் கவர்ச்சியமான விஷயத்தில் உலக நாடுகள் அக்கறை செலுத்திட்டான். முஸ்லீம் நாடுகள் நான் சொல்வது, முஸ்லீம் நாடுகள் அழியக்கூடியதும் கவர்ச்சியான விஷயத்தில் ஃபுல் கவனம் செலுத்துகிறான். நிலையற்ற உலகத்தின் மீது அதிகமான மோகம் நாட்டங்கள் கொண்டார்கள். எந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள் ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி எழுப்பினாங்க, அடிக்கடி நான் சொல்வதுதான், ஒரு காலம் வரும் மோசமான சம்பவங்களால் நடைபெறும். அதில் முதன்மையாக சொன்னது, உங்கள் பெண்கள் உங்களை கைமீறி போவார்கள் என்றார்கள். உங்கள் பெண்கள் கைமீறி போவார்கள். இரண்டாவது, மனைவியர் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்றார்கள். மூன்றாவது, ரெண்டுக்கு சம்பந்தம்லாம் ஒன்று சொல்லிட்டாங்க. ஆண்களுக்கு டைரக்டாக சொன்னாங்க, நீங்கள் ஜிகாதை அறவே துறந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். ஜிகாதை அறவே துறந்து விடுவீர்கள். சகாபாக்கிட்ட என்ன ரியாக்ஷன் வந்தது தெரியுமா? பதில் என்ன வந்தது தெரியுமா? இந்த வார்த்தை கேட்கும்போதே அவங்க உள்ளங்களில் எப்படி இருந்தது ஒரு சான்று. அல்லாஹ்வின் தூதரே, இந்த ரெண்டு விஷயத்தை கேட்டதை விட கூடுதலாக ஆச்சரியமாக கேட்ட கேள்வி, இந்த சமூகம் ஜிகாதை கைவிட்டு விடுமான்னு கேட்டாங்க. ஜிகாதை இந்த சமூகம் கைவிட்டு விடுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதை விடவும் மோசமானது இன்னும் நடக்கும்னு சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே அது என்னென்று கேட்டபோது, இவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதை விட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள். நன்மை ஏவி தீமையை தடுப்பது இந்த சமூகம் விட்டுவிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நோக்கி சமூகம் நடந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எந்த நன்மையை ஏவுகிறோம், எந்த தீமையை தடுக்கிறோம் என்பது எதுவுமே செட்டப் இல்லை. அப்படி என்றால் உலக முஸ்லீம் நாடுகளுடைய நிலை எப்படி இருக்குது? ஜிகாதை திறந்துட்டாங்களா? ஜிகாதை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணிட்டான்? சொந்த நாட்டுக்கென்றே சொந்த பாதுகாப்பு இராணுவமே கிடையாது. உலகத்தின் அனைத்து வளங்களையும் அல்லாஹ் பூமியை தோண்டினா கொட்டிட்டான். சுபஹானல்லாஹ், தோண்ட 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 அல்லாஹ்வுடைய வளம் வந்துகிட்டு இருக்கு. ஹரம் ஷரீஃபையும் ரவுலா ஷரீஃபையும் விட்டா இவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எந்த அடையாளம் கிடையாது, எந்த அடையாளம் கிடையாது. இந்த ரெண்டை வச்சுக்கிட்டே இஸ்லாமிய நாடு ஏமாத்திட்டு பொறுக்கி பயில்க ஜிகாத்தை துறந்தார்கள். ஜிகாதை துறந்தார்கள். அல்லாஹ் சொன்னா, யூதர்களையோ நஸ்ரானிகளையோ முஸ்லீம்களையோ உங்கள் தொடர்ந்து நண்பர்களாகவோ ஆலோசனையாக ஆக்கி கொள்ளாதீர்கள். உங்கள் ஆலோசனை கூட ஆக்கிறாங்க. போய் ஆபிரகாம் அக்காடுன்னு சொல்லி போட்டாங்க. இப்ராஹிம் உடன்படிக்கை, ஆபிரகாம் உடன்படிக்கை யார் கூட? எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யான் இருக்கும்போது இந்த அரபு எல்லைக்குள்ள எவன் இருக்கக்கூடாதுன்னாங்க. பனு குரைலா, பனு கைனுகா, பனு நலீர், 3 கோத்திரத்தை அரபு நாடுகள் தேசத்தை தூர விரட்டி அடித்தாங்க. அவனுகளோடு போய் முக்காடு போட்ட சைத்தானுங்க போய் உடன்படிக்கை வச்சுட்டாங்க. உடன்படிக்கை வச்சுட்டு சொந்த நாட்டை அடிக்கான். வந்து இராணுவத்தை பீரங்கியை கொண்டு சரி மிசைல் விட்டு அடிக்கான். தனது நாட்டு விருந்தாளிகளை கொலை செய்கிறான். அவன்கிட்ட போய் செஞ்சிடாங்க. என்ன அப்படி அடிச்சிட்டாரு நீங்கள் கேட்டு சொல்லுங்க. ஏன்? ஹுப்பு துன்யா. ஜிகாதை துறந்தார்கள். சொந்த நாட்டு பாதுகாப்பு இராணுவம் கிடையாது. அமெரிக்கா பாதுகாப்பு யாருப்பா பாதுகாப்பு கொடுப்பா? அல்லாஹ் சொல்லுவா, காஃபிர்களை உங்கள் பாதுகாவலரை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனிநபர் எனக்குன்னு எஸ்கார்டு தேவையா? அல்லாஹ் யாருக்கு சொன்னது? ஒரு தேசத்துக்கு சொல்கிறான், இதெல்லாம் ஒரு உம்மத்துக்கு சொல்கிறான். டே, நீ அவனை பாதுகாவலனை எடுக்காதடா. சந்தர்ப்பம் கிடைத்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நாவாலும் கரத்தாலும் உங்களை தீண்டுவார்கள். வாய்ப்பு கிடைச்சா நாவாலும் கரத்தாலும் உங்களை அடிப்பான். நடக்குதா? என்ன செய்ய முடிஞ்சது? கத்தார்காரன் உலக பணம்ல 2வது லிஸ்ட்ல இருக்கான், ஒன்றும் செய்ய முடியல. ஏன்? உலகத்தை நேசிக்கிறது. சொந்த நாட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஆயுதம் ஏந்திடக்கூடாது. யாருக்கு எதிராக? அல்லாஹ்வுடைய பகைவர்களுக்கு எதிராக கூட ஆயுதம் ஏந்தி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பகைவருக்கு எதிராக கூட ஆயுதங்களை ஏந்தி விடக்கூடாது. மோசமான முடிவில் இருக்கான். எத்தனை குண்டு வேணா அடிச்சுக்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், திருப்பி அடிக்கக்கூடாது. அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களா? இஸ்லாமிய கூட்டமைப்புகளாக ஒன்று சேர்ந்து எவ்வளோ பெரிய துரோகம் செய்கிறான்னு தெரியுமா? ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க கேட்டால், பாலஸ்தீனத்தை அடித்து காலி பண்ணணும், சுத்தமாக காலி பண்ணுங்க அடிமா, சுத்தமாக வாசம் பின்வாங்க கூடாது, அம்மாசை அழிச்சு நரகத்தை நம்ம காட்டணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுவாங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் என்ன செய்வாங்கன்னா டெக்னிக்காக, இல்லை நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம். எப்படின்னா 2 ஸ்டேட் பாலிசி, 2 நாடாக இருக்கும், ஒன்று இஸ்ரேலியா இருக்கும், இன்னொன்று பாலஸ்தீனா இருக்கும் அப்படின்னு அங்கீகரிக்கிற மாதிரி அவன் பேசுவான்.
உடனே இஸ்ரேல் சொல்லுவான், எந்த நாடுங்க கிடையாது, இஸ்ரேலை தவிர வேற எந்த நாடுங்க இருக்கக்கூடாது. இந்த 3 பேரும் பேசிக்கிட்டே இருப்பான். உங்களை திசை திருப்புவான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, அமெரிக்கா என்ன சொல்லுது, ஏப்பா யூரோப் நாட்டு யூகே சப்போர்ட் பண்ணிட்டான், ஸ்பெயின் சப்போர்ட் பண்ணிட்டான், இட்டாலி சப்போர்ட் பண்ணிட்டான், பிரான்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டான், பாலஸ்தீன தனிநாடு அங்கீகரிச்சிருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. நான் இப்படி பேசுவேன், நீ இப்படி பேசணும், நீ இப்படி சொல்லணும். மக்கள் கிறுக்குப்படி ஒரு கட்டத்தை என்ன செய்வான்னா, பரவாயில்ல ஐரோப்பிய நாடுகள் சொல்கிறது தான் கரெக்டு, தனி நாடு வாங்கி 2 நாடு இருந்துட்டு போகட்டும் என்று நம்மளை குழப்பார்கள். புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு காலமும் நெருப்பும் பஞ்சும் சமம் ஒன்றா இருக்க முடியாது. ஒரு காலம் நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருக்க முடியாது. யூதர்கள் எப்படி அடிச்சாம் பாரு, அல்தாஃப் ஜெர்மன் அதிபர் அல்தாஃப் அடிச்சாம் பாருங்க. அது மாதிரி 60 லட்சம் பேரை தோட உடச்சி காலி பண்ணான். ஹாலோகாஸ்ட்னு சொன்னான். அவங்க இனப்படுகொலை செய்தான் என்று சொன்னார்கள். கடைசி கொஞ்சம் யூதர்களை விட்டு வைத்தான், கொஞ்சம் யூதர்களை தான் விட்டு வைத்தான். என்ன சொன்னான் தெரியுமா, நான் கொஞ்சம் யூதர்களை பூமியில விட்டு செல்கிறேன் ஜெர்மனில். எதற்காக தெரியுமா, நான் ஏன் 60 லட்சம் பேரை கொலை செய்து பின்னால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இவனை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நடக்குதா, உலகம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கா. உடனே இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று கூடலாம். இப்போ என்ன சதி பண்ணியிருக்கானுங்க தெரியுமா, இஸ்லாமிய நாடு ஒன்று கூடி, இஸ்லாமிய நாடுகள் என்ற சதி என்ன தெரியுமா, ஒன்று கூடி ஐரோப்பிய நாடுகள் சொன்னாம்ல 2 ஸ்டேட் பாலிசி, இஸ்ரேலையும் என்ன செய்யணும், பாலஸ்தீனத்தையும் நம்ம அங்கீகரிச்சிடணும். பாலஸ்தீனம் தனி நாடாக ஆகும், ஆனால் அங்கே சொந்த நாட்டு இராணுவம் இருக்காது, சொந்த நாட்டு இராணுவம் இருக்காது. அரபு படைகளும் அமெரிக்க கூட்டுப்படைகளும் ஒன்றாக உள்ளே சேர்ந்து என்ன செய்வாங்க, படை அமைப்பார்கள். இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறிவிட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வந்தவனுக்கு போனவனே மேலுமா இருக்கும். இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறிவிட வேண்டும். அமெரிக்க தலைமையிலான அரபு கூட்டுப்படைகள் உள்ளே இருப்பார்கள். உள்ளே இருந்தால் என்ன நடக்கும், யாரையும் மோத விடுவார்கள். ஒரே கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை கொண்ட ஒரே சகோதரர்கள் மோத விடுவான். இந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கு. வேற இஸ்லாமிய படைகள் உள்ள போகுது. எங்க, அரபு நாட்டு படைகள், ஜோர்டான், துருக்கி, எகிப்து, சவுதி, இந்த நாடுகள்லாம் திருட்டு பயலாக ஒன்றா சேர்ந்து பாலஸ்தீன பூமிக்குள்ள போய் எங்கள் இராணுவத்தை நிலைநாட்டி யாரை வைப்பாங்கன்னு கேட்டால் அவர் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கே அவர்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை. முகமது அப்பாஸ் ஒரு முனாஃபிக் பையா இருக்கான் பாரு. பாலஸ்தீன அத்தாரிட்டி ஒரு கட்சி இருக்குது அங்கே, ஃபத்தாஹ் கட்சி. யார், யூதனை கல்யாணம் முடிச்சு மௌத்தாய் போன நான் பேர் என்ன, முன்னாள் போர் வீரர் யாசிர் அரஃபாத். யூதச்சியை கல்யாணம் முடிச்சுட்டு மண்டையை போட்டானே, அவனுடைய கட்சி தான் இருக்குது அங்கே, பாலஸ்தீன அத்தாரிட்டின்னு சொல்லி. அந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி தலைவர் முகமது அப்பாஸ் ஒரு முனாஃபிக் பையா இருக்கான் பாருங்க. இந்த முனாஃபிக் பையா தலைமையில் கொண்டு கொடுக்கறதுக்கு எல்லா திட்டமும் போட்டாங்க. கடைசியில் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் எப்படி இருக்கும், பாலஸ்தீனம் எப்படி இருக்கும். அப்படி என்றால் 2 நாடும் சேர்ந்து, பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பார்களாம். அடுத்த வார்த்தையை கவனிச்சுடுங்க, பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ஜனநாயக கூட்டமைப்பு நாட்டை பாலஸ்தீனத்தில் உருவாக்குவதற்கு யார் தீர்மானம் போட்டிருக்கா, இந்த இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து அயக்கத்தரமாக உட்கார்ந்து மந்தியும் சம்சாம் தின்னுட்டு இந்த திருட்டு பயல்கள் இந்த வேலையை பார்த்துட்டு, அமெரிக்காக்காரன் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய நாட்டு சபை பொதுக்கூட்டம் கூடி முடிஞ்சோன்னா தனியாக இஸ்லாமிய நாடுகளை தனியாக கூட்டு வந்து பேசுகிறான். இந்த துருக்கி ஒரு முனாஃபிக் பையா இருக்காம எர்தோகான் சொல்லி, நீங்கள் அவனால் நம்பவே செய்யாதீங்க. திருட்டு, உலக திருட்டு போயாங்க. அவன்கிட்ட உள்ள இராணுவ பலத்துக்கு 4 கட்டு அடித்தா இஸ்ரேல் காணாமல் போயிடும். இவங்களாம் அனுப்பிச்சு ஒரு உணவு பொருட்களை கூட கொடுக்கல. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாம் எங்கே சிதைந்து போயிட்டு, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், சிம்பிள் உதாரணம். அல்லாஹ்வுடைய எத்துவ சொன்னாங்க, நம்ம பக்கத்து வீட்டை பற்றி கணக்கில் எடுக்க சொன்னாங்க. அண்டை வீட்டுக்காரன் பசி திரைக்க வயிறு உடைக்க உண்பன் என்னை சார்ந்தவன் அல்ல. பக்கத்து வீட்டில் பசியாக இருந்தால் நீ திங்காதடா. உன் வீட்டில் சால்னா வச்சா கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொண்டு கூட சொல்கிற அழகிய மார்க்கத்தில் உலகமே சொல்லுது. உலகத்திலே பட்டினிச்சாவு, செயற்கையான பட்டினிச்சாவு, அதாவது பஞ்சம், வறட்சி, நீரின்மை, மழையின்மை, கடும் வெயில் காரணமாக வரலாம், பயிர்கள் வறண்டு போய் வரலாம். ஆனால் மனிதன் செயற்கையாக இராணுவ பலத்தை கொண்டு ஒரு நாட்டையே பட்டியலில் போட்டு கொள்கிறான். இந்த பட்டியலே கிடக்கும்போது கூட இந்த அயோக்கிய நாடுகள் உணவுப் பொட்டலத்தை தடை மீறி கொண்டு போவது அவனுக்கு கொண்டு போவது எந்த தடையும் கிடையாது, தெரியுமில்ல. ஏன்னா ஐக்கிய நாட்டு சபை தெளிவாக 143 நாடுகள் யாருக்கு பாலஸ்தீனம் தனி நாடு அங்கீகரிச்சிருக்கான். இவர்கள் கொண்டு போய் உணவு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. ஏனென்றால் இஸ்ரேலை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இஸ்ரேலோடு கள்ள உறவாக இப்போ வரைக்கும் அவர்களுக்கு தேவையான இராணுவ உதவி, அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், எல்லா விளைச்சல்களையும் கொண்டு தள்ளுறது யாரும் துருக்கி திருட்டு போயா.
செங்கடல் வழியாக எந்த கப்பலும் வர முடியாது என்ற அடின்னு ஹவுதி அடிச்சு நொறுக்கின உடனே எல்லா கப்பலும் எப்படி வருதுமோ துருக்கி வழியாக இருப்போம். துருக்கி திருடன் தான் எர்தோகான் தான் என்ன செய்யறான், அவ்வளோ கப்பலை சரக்குகளாக அவங்களும் துறைமுகத்தில் அன்லோட் பண்ணி வாகனங்கள் வழியாக எங்க இஸ்ரேலுக்கு யார் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கா தெரியுமில்ல, இந்த மாண்புமிகு துருக்கி எர்தோகான் தான். தெரிஞ்சுக்கிட்ட துரோகிகள். ஏன் இவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொன்னான்ல, அவர்கள் நிலையற்ற வாழ்க்கையின் மீது என்ன செய்யறாங்க, அக்கறை கொள்கிற ஆசை கொள்றான். உலகத்தில் ஆண்டு அணுவிகன்னு நினைக்கிறான். பக்கத்தில் பசியால் தவிக்கிற துடிக்கிற பட்டினி சாவு நீங்களாம் கற்பனை பண்ண முடியாது. ஒரு ரெண்டு நேரம் 2 டைம் காலையில் மற்ற 2 நேரம் சாப்பிடாம ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். கரெக்டாக இஷாவுக்கு முன்னாடி எனக்கு தலை வலி பிடிச்சது பாருங்கள், மண்டை வலி தாங்க முடியல. எனக்கு மேலே காரணம் புரியல. தண்ணி குடிச்சு பார்க்கப்பா டாக்டர்கிட்ட போனேன். சாப்பிடாம நீங்களாம் கேட்டுங்க. ஆமாம் டாக்டர் லேட்டாக சாப்பிட்டேன். சார் அப்படிலாம் இருக்காதீங்க சார், அப்படிலாம் இருக்காதீங்க, டீஹைட்ரேஷன் வந்துடும், தண்ணீர் சத்து குறைஞ்சா அணைஞ்சிரும், தலைவலி அளவுக்கு மீறி இருக்கும், டேப்லெட் போட்டால் கூட கேட்காது. அப்புறம் உடம்புல தண்ணீர் சத்து நார்மலானால் தான் என்ன செய்யும். மக்களே குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் பச்சை பிள்ளைகள் தாய் மடியில், சின்ன குழந்தை பாலூற்ற குழந்தைக்கு தாய்க்கு மார்பில் பால் சுரக்கலை. அது வாய் வச்சு பார்க்கு, தாய் முயற்சி பண்ணி பார்க்க பால் வரலை. சத்து இருந்தால் தானே வரும், உள்ள உணவு பண்ண தானே பாலாக மாறும். இல்லை, தாய் முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்து குழந்தை பட்டினி சாது, பச்சை குழந்தை சாவுது. இதெல்லாம் கேட்கறதுக்கே அருவருப்பாக இருக்குது. ஆனால் ஒரு நாடாக வளம் பொருந்திய நாடாக இராணுவ பலம் பொருளாதாரம் அல்லாஹ் அவங்களுக்கு வாரி வழங்கியிருக்கான். ஈயும் இறக்காமல் வாழ்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வண்டியார்களே, எவ்வளவு மோசமான ஆட்சியாளர்களுக்கு காரணம் தெரியுமா? இது வேற எந்த காரணமும் கிடையாது, இவர் உலகத்தை நேசிக்க தான் காரணம். உலகம் இவர்களுக்கு மிகச்சிட்டு, உலகம் மிகச்சிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சகாபாக்கள் சொன்னாங்கல்ல, ஜிஹாது அறவே திறந்து விடுவீர்களா? ஆம் திறந்து விடுவாங்க. ஜிஹாது யார் கூட பண்ணுவாங்க தெரியுமா? சவுதிக்காரன் யாரை போய் அடிப்பான் தெரியுமா? நமக்கு மண்டையில் ஏற்றிருப்பான். உலகத்தில் யூதன் விரோதி கிடையாது, நஸ்ரானி விரோதி கிடையாது, முஸ்லிம் விரோதி கிடையாது, ஷியா தான் நமக்கு விரோதி. எப்படி மண்டையில் சொல்லியிருப்பான் அப்படின்னா, நம்ம ஆளுமையில தான் போதிப்பான். ஷியா தாண்ட விரோதி, அவனை தாண்ட அடிக்கணும் சொல்லி இந்த சவுதிக்காரன் போய் நேராக குண்டு எங்கே போடுவான் தெரியுமா? ஹவுதியில் போய் கொண்டு போடுவான். ஏமனில் தான் அடிச்சுக்கிட்டே கிடப்பான். நம்மள இந்த ஆலிம்சாமா இருக்கான் பாரு, இந்த சலபி ஆலிம்சா ஃபுல்லாக வச்சுட்டு என்ன செய்வான் அப்படின்னா, முதல்ல அழிக்க வேண்டியது இங்கே இருந்தாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த அயோக்கிய பயில்கள் விரோதிகளை யாரை காமிச்சான் அப்படின்னா, இவங்கள தான் நமக்கு கண்ட காமிச்சிட்டே இருந்தான். நம்மளும் நினச்சிட்டோம் அமெரிக்காலாம் அப்பா எல்லாம் இங்கிலாந்து எல்லாம் இவனை கதையை முட்டி கடைசியில் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்கல்ல, யாருக்குடா வலிக்குன்னு கேட்டான். யாருக்குடா வலிக்கும்? ஒரு மூமினுக்கு கண்ணீர் அடிபட்டா மற்றொரு கண் வேதனையை வெளிப்படுத்தும் என்று சொல்ல போது யாருக்கு வலிச்சதுங்க? யார் கண்ணில் ரத்தம் வருது வலிக்கு நிற்போம்? யார் அடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? நீங்கள் யாரை வேற இருக்குன்னு சொன்னீங்களோ அவன் தான் அடிக்கான். பதிலுக்கு என்ன சொல்லி அடிக்கான் தெரியுமா? காரணம் அடித்ததுக்கு விளைவே நான் சொல்லிடுறேன். இந்த நிமிஷம் நீங்கள் நான் ஜும்மா தொழுவிட்டு இருக்கும்போது 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் குண்டுகளை தாங்கிட்டு எங்கேருந்து போகுது தெரியுமா? செங்கடல் இந்த பக்கம் கத்தார் சைடில் இருந்தும் சவுதி த்ரூ இஸ்ரேலிய விமானங்கள் ஹவுதிஸ் அடிக்க கிளம்பி போயிட்டு இருக்கு. காலையில் செய்தி பயங்கர தாக்குதல். ஏன்னா 3 நாள் தொடர்ந்து ட்ரோன் அட்டாக் சவுதி எங்க இஸ்ரேலை அடிச்சு தவம்சம் பண்ணியிருக்கான். இவன் பதிலுக்கு இப்போ அவன் என்ன பேசுறாமா, என்ன வேணாலும் நீ பண்ணிக்க, நாங்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கோம். ஏன்னா உலகத்தில் வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? ஒரு ஜோல்னா பை, ஒரு ஜிப்பா, ஒரு இத்து போன ஜிப்பா, ஒரு பைஜாமா, ஒரு தோல் சட்டை, 2 காஞ்ச ரொட்டி, இவ்வளோ கொண்டு இறைச்சி இருந்தால் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? ஹூத்திஸ். இன்னும் சொல்லட்டுமா, அந்த ஏமன் தேசத்துக்குள்ள ஹூத்திகளும் சுன்னத் ஜமாத்தும் இவங்களும் இருக்காங்க. எந்த சண்டையும் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அது சொல்ல மாட்டான், திருட்டு பயில சொல்லவே மாட்டான். நம்மளை வெறியாக்கி வச்சிருக்கான். அடியை குண்டை போடுதான், இவன் திருப்பி அடிக்கான். என்ன சொல்லலாம் தெரியுமா? எப்படா போற நிறுத்திங்க, எங்கள் மக்கள் கொத்தாக கொல்லப்பட்டால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். பாலஸ்தீனத்தின் சகோதரர்களுக்கு பாலஸ்தீனம் தனிநாடு கிடைக்கும் வரைக்கும் எங்கள் யுத்தம் தொடரும். கடைசி ஏமன் தேசத்து ஹவுதி இருக்கிற வரைக்கும் நாங்கள் யுத்தத்தை தொடுப்போம். இப்போ வரைக்கும் நடந்துட்டு புரியுதா? யார் கண்ணில் அடிச்சா யாருக்கு வலிக்கணும்? டே மொப்பா மோனுங்களா, சவுதிக்கார பரதேசிகளா, உங்களுக்கு தாண்டா வலிக்கணும். முதல்ல நீ தானே சுன்னத்துல் ஜமாத்து. நீங்க என்ன சொன்னீங்க? எங்களை சுன்னத்துல என்ன பொருள்? இது நபி சொன்னா இல்லையா? ஒரு கண்ணில் அடிபட்டு நெஞ்சில் ஆற்று விரல கட்ட மாட்டேன் நபின்னு சொன்னா. ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்த நபின்னு சொன்னா இல்லையா? சுண்ணாவா இல்லை? அதான் என்ன கேள்வி. சுன்னத்துன்னு என்ன சொல்லிட்டான்? இபாதத்துகளை மட்டும் சுன்னத்தை சொல்லிட்டு நபின்னு சொன்னா என்ன அது சொல்லணும்ல. நீங்க அடி என்ன நீங்க பாருங்க, நீங்க சாப்பிட்டுட்டு போய் பாருங்க,
ஏமனில் எவ்வளோ குண்டு தாக்கல் நடந்திருக்கு பாருங்க. எத்தனை பேர் செத்துருக்கான்னு தெரியுமா? எத்தனை வீடு காலி தெரியுமா? எத்தனை பேர் ஊனமாயிருக்கான்னு தெரியுமா? பாலஸ்தீனத்தில் சரி பங்கு, கால்வாசி பங்கு ஹவுதிஸ் அடிபட்டிருக்காங்க. வேறு எந்த சண்டையும் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது. ஏன் புரியுதா? இவர்கள் உலகத்தை நேசிக்கக்கூடிய மோசமான ஆட்சியாளர்கள். இவர்கள் முஸ்லீம்களுக்கு வழிகாட்ட போகிறது கிடையாது. இதில் வேறு முஸ்லீம் சமுதாயம் நினைச்சிட்டு இருக்கான், உலகத்தில் முஸ்லீம்கள்லாம் நாங்கள் 250 கோடி. அவனாம அல்லாஹ் நெச்சில் சைத்தா வச்சு ஈமான பலப்படுத்திக்கிடுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் லோக்கல் உம்மத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிடுங்க. சவுதி வருவான், பாலஸ்தீனத்தில் கொத்து கொத்தா கொல்லப்படும் போது டேய் ரோட்டில் ஏதாவது நாய் இப்படி போகும், ரோட்டில் சல்லுன்னு கிராஸ் ஆயிரும், பஸ் வரும்போது கிராஸ் ஆயிரும். அந்த கிராஸ் ஆகும்போது நம்ம பஸ் ஸ்டாண்டு வெளியே நின்றுவீங்களேன், ஒரு செகண்ட் உங்கள் மனசு ஸ்தம்பிச்சிடும். இந்த நாய் அடிபட்டவரோட பஸ்ஸில் தப்பிச்சு வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். வெளியே போகிறத பார்த்தோன்னே அப்பா நாய் தப்பிச்சிரு. ஏன் நான் வளர்த்த நாயுமா எல்லாருக்கும் ஃபீலிங். அது ரோட்டில் போகிற மோசமான நாயாக கூட இருக்கலாம், உண்டா இல்லையா? மனித இயல்பு, சராசரி மனித சொறி நாயாக கூட இருக்கும், கேப்பா நாயாக கூட பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு தப்பிச்சு வந்துட்டுனா நம்ம உளுந்து தப்பிச்ச மாதிரி ஃபீலிங் வருது. இதாண்டா மனித இயல்பு. சண்டாளங்களா அப்படியே நிறுத்தி வச்சுட்டு சுட்டு பொசுக்கி தட்டுறான் ஆண்களையும் பெண்களையும். கண்ணு முன்னாடி லைவ் அல் ஜசீராக்காரன் போட்டு காட்டுதான். உன் விட டிவியில் கர்மம் முடிச்ச ஆட்சியாளர்கள். இவன் இஸ்லாத்தை நிலைநாட்டுவானா? நம்ம நினச்சிருக்கான் நம்ம ஆட்கள்லாம். சவுதி குரல் கொடுப்பான், நமக்கு குவைத்து குரல் கொடுப்பான், ஒன்றும் கொடுக்க மாட்டான். இப்போ புரியுதா இந்தியாவில் லட்சணம்? அந்த மக்களுக்கே உதவி செய்ய உங்களுக்கெல்லாம் வரமாட்டார்கள். இந்தியா பெரிய வர்த்தக நாடு, 140 கோடி பேர் வர்த்தகத்தை மக்கள் இருக்கான். கன்சூமர், வி ஆர் கன்சூமர். யாரை பொறுத்த மட்டும், சவுதியை பொறுத்த மட்டும் நாமெல்லாம் சரக்கு வாங்குற, சாதாரண சரக்கு வாங்குற கன்சூமர். தமிழில் சரியான வார்த்தை வர மாட்டேன் எனக்கு. பயன்பாட்டாளர்கள் நம்ம முஸ்லீம் அவனுக்கு கிடையாது. புரியுதா? நீ செத்தாலாம் கேட்க மாட்டான். செத்தா எப்போ கேட்டுக்கணும்? குஜராத் 2002 கலவரம் நடந்தத, உலகத்தை இந்த மாதிரி கொலை நடக்கல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் தாண்டிட்டு பாலஸ்தீனில் மோசமான கொலைகளை வீட்டில் வச்சு தீ வச்சு எரிச்சு கொண்டுட்டான் 80 பேர். இப்ராஹிம் ஜாஃபர் தலைமையில் முன்னாள் எம்பி தலைமை வீட்டுக்குள்ளே அடைக்கலும் போது 80 பேர் தீய வச்சா குறிச்சிட்டான், உயிரோட எரிச்சிட்டான். ஒன்றும் கிழிக்கல, எந்த சவுதியும் கிழிக்கல. அப்பவே தெரியலையா அவங்களுக்கு இவர்கள் யார் என்று? சொந்த இன மக்கள், சொல்லப்போனா களிமா சொன்ன மக்கள், சொந்த அரபு நாட்டு மக்களையே சாகும்போது கண்டுகளாத பொறுக்கி பயல்களை இவனோட நம்பிக்கிட்டு இந்த முஸ்லீம் நினைச்சிக்கிறான். நாங்களாம் வேர்ல்டு ஃபுல்லாக நாங்கள் இருக்கோம், வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் நினைச்சு போறீங்க, உங்களை என்ன செய்ய போகிறான்? சாகடிச்சிருவான். இந்த நாட்டு ஆட்சியாளர் போய் இன்னும் இத்தனை லட்ச ரூபாய்க்கு பேரலில் என்ன வாங்குற முஸ்லீம்லாம் கொண்டுக்கிறேன்னா போட்டு எல்லாம் கொண்டு எனக்கு நிறைய பேரல் மட்டும் வாங்கிக்கம்மா. இந்த மாதிரி பொறுக்கி பிளவுதான். புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நமக்கு யாரும் ஆதரவு கிடையாது. மக்களே, உலகத்து துனியாவில் ஆசையை குறைச்சிட்டு, கவர்ச்சியானோட ஆசையை குறைச்சிட்டு, அல்லாஹ் மக்கள் நெருக்கமாக்கிட்டு, நபிசல்லா சகாபாக்கிட்ட குற்றம் சுமத்துறாங்களே, ஜிஹாத்தை அறவே துறப்பார்கள் என்று. இந்த உள்ளம் எப்போதுமே நபிசல்லா சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், யார் ஒருவர் நிஃபாக் இறைப்பாதையில் உயிர் திறக்க வேண்டும் என்று எண்ணமில்லாத மரணிக்கிறானோ, நிஃபாக் நயவஞ்சகனாகவே மரணிப்பான். நயவஞ்சகனாகத்தான் அவன் மரணிப்பான். நயவஞ்சகத்தன்மை வந்துடக்கூடாது. எப்போ வேணாலும் தூக்கி போட்டு ஃபீ சபீலில்லா என்று பறக்கக்கூடாது. பிள்ளைய பாசம் கொஞ்சம் முத்தம் கொடுப்பான். அதுதான் வரலாற்றில் ஹதீஸை படிக்குமே. ஹண்டலா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தாங்க? ஜமீலா திருமண தம்பதியினர் முதல் நாள் இரவு மஞ்சத்தில் நெஞ்சம் சாய்த்தார். காலை அழிகாதே பொழுது ஃபஜ்ருடைய நேரம் வருது, அல்லாஹுடைய தூதர் உஹது போர்க்களத்துக்கு போய் ஆகிவிட்ட என்று செய்தி வந்தபோது எழுந்தார், அதிர்ந்து எழுந்தார். குளிப்பு கடமையாக இருந்தது. ஜமலாவிடத்தை சொன்னார், இறை தூதர் அங்கே, நான் இங்கே இருப்பது தவறு என்றார். சலாம் சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டார். மனைவியிட்ட எந்த பதிலும் பேசல, போய்கிட்டே இருந்தார். இரவு, முதல் இரவு அங்கே சகிதாகி போனார். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹண்டலாட்ட அவங்க ஜமீலாட்ட கேட்டாங்க, ஹண்டல்லாவின் நிலை என்னன்னு கேட்டார். அல்லாஹ்வின் தூதரே, அவர் அன்று எங்களுக்கு திருமணமான நாள், ஃபஜ்ர் தொழுது நேரம் வந்தபோது இறைத்தூர் அங்கே உஹது களம் சென்றவர் நான் இங்கே இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிவிட்டு வாளை எடுத்துக்கொண்டு குளிப்பு கடமையான நிலையிலே சென்றபோது கசீலுல் மலாயிகா கசீல் மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட மனிதர் என்றார்கள். ஏனென்றால் 3 நிலைகளை நல்ல வானர்கள் நெருங்க மாட்டார்கள். குளிப்பு கடமையான நிலையில் நல்ல வானர்கள் நெருங்க மாட்டார்கள். இன்னொன்று குழுக்குன்னு ஒரு வாசனை திரவியத்தை சொல்கிறாங்க. அது அணிந்த நிலையிலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் மேலே தடவுனா நல்ல வணக்கம் வரமாட்டாங்க. அதனால் சென்று அத்தனை பூசணும், கவனமாக பூசணும், கண்ட அள்ளி பூசிட்டு அலையக்கூடாது. சரியா? ஹுலு அந்த வாசனை தெரியும். அது எதில் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குங்குமப்பூவில் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. குங்குமப்பூவில். 3வது, வீடுகளுக்குள்ள இந்த
உருவ வழிபாடுகள் இருந்ததுன்னா நல்ல மாணவர்கள் உள்ளே நுழைய மாட்டாங்க. இந்த 3 கண்டிஷன் சொல்லும்போது குளிப்பு கடமையான நிலையில் ஒருத்தர் மரணித்தார். அதனால தான் அதுவும் சட்டத்தையும் சொல்லிடுறேன். நம்ம 2வது முறை சொல்கிறேன், டைம் முடிக்கணும் டயத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீம் அம்மா பாத். அதாவது ஆண் பெண் திருமண தாம்பத்திய உறவு வைத்தால், ஆண் பெண் திருமணமானவர்கள் தாம்பத்திய உறவு வைத்தால், தாம்பத்திய உறவுக்கு பின்பாக அவர்கள் மர்மஸ்தானத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சட்டத்தை சொல்லிடுறேன், சட்டத்தில் வைக்கலாம் விடக்கூடாது. நிறைய பேர் கேட்க மாட்டாங்கலாம், கேட்காம இரவு மனமே படுத்து விடமா, அவனுக்கு தான் சொல்கிறேன். தாம்பத்திய உறவு செய்தால் ஆண் பெண் மருமறுப்பை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கைகளை சுத்தம் பண்ணிவிட்டு உழு செய்வதை போன்று செய்துவிட்டு தான் நீங்கள் படுக்க வேண்டும். முடிஞ்சால் நைட்டே குளிச்சுக்கிடுங்க, அல்லது பகலை குளிச்சுக்கிடுங்க, குளித்து செய்யுங்க. இல்லைன்னா உழு செய்வதை போன்று செய்துவிட்டு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். எதுக்காகன்னு கேட்டால், உழு செய்யாதவர்களை குளிப்பு கடமையான நிலையில் இருந்து ஒருவர் மரணித்தால் அருள் கூறும் மாணவர்கள் நெருங்க மாட்டார்கள். ஆகவே ஹண்டலார் அலியார் குளிப்பு கடமையான நிலையில் அங்கே போயிட்டார், போர்க்களத்துக்கு போயிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக முதல் இரவு மனைவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அல்லாஹ் பாதையில் உயிர் தரு போருக்கான அழைப்பு. எதை சூஸ் பண்ணுறது? இறை தூரிட்ட கேட்ட ரசூல் நேரடியாக சொல்லிடுவாங்க, நீ மனைவியோடு இருந்துவாங்க. அவங்க அப்படிப்பட்ட பண்பாளர்கள். அல்லாஹுடைய தூதர் ரொம்ப இரக்கம் உள்ளவர்கள். நீ இப்போ வயசான இதாக இருந்தியா அத்தாமா பார்த்துட்டு போக, நோயாளி அங்கே பார்த்துக்க, மனைவி திருமணத்தை நீயாட்ட வந்தால் போம்பாங்க. இப்படிப்பட்ட இறை தூதர் தான். ஆனாலும் இவர் மனசு இறை என் தலைவன் அங்கே இருக்கும்போது நான் இங்கே தூங்கக்கூடா என்றார். காலை பறந்து ஃபஜ்ருக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்தார். சுப்ஹானல்லாஹ், போர்க்களத்தில் ஷஹீதானார். அப்பொழுது அவரோட உடலை பார்க்காங்க, மேளத்தில் பார்க்காங்க, மேலே பறவைகள் சிறகடிக்கிற ஓசை கேட்குது. பறவைகள் சிறகடிக்கும் ஓசை கண்டது. திரும்பி பார்த்தால் வானத்திலிருந்து நீர் சொட்டப்பட்டது. யாருக்கு? கசிலில் மலாயிகா, வானவர்கள் அவரை குளிப்பாட்டினார். யார? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை ஸ்டைலில் தான் இஸ்லாம் என்ன செஞ்சு, ஜிஹாதுன்னு வந்தால் எப்படி இருக்கணும்? மனைவி நான் தூக்கி கிக் பண்ணிட்டு பேர் பிள்ளை கொஞ்சம் 30, 10, 20 வருஷம் கழிச்சு கூட குழந்தை வந்திருக்கோம் நமக்கு. அல்ல லேட்டாக கூட பிள்ளைய தந்திருப்பான். அதை கொஞ்சம் குழாய் வாழ்க்கை இதான் பாக்கி நினச்சிட்டு இருப்போம். ஒரு பக்கம் ஜிஹாதுக்கான அழைப்பு வந்தால் பிள்ளை தலையை கொடுத்து முத்தம் கொடுத்து அல்லாஹ் நானில் உன்னை நான் சொர்க்கத்தில் சந்திப்பேன்ட்டு போயிட்டே இருக்கணும். இந்த நிலையற்ற வாழ்க்கைக்காக தூக்கி போட வைக்கிற பிள்ளைய கவுட்டைகளை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு நம்மனா அடித்து துவம்சம் பண்ணி எங்கே போவான்னு கேட்டேன்னா, உங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம பெண்களை தூக்கிட்டு போயிடுவோம். நம்ம கண்ணு முன்னாடி வண்டி வச்சு நாய் வண்டியில் தூக்குற மாதிரி பலஸ்தீனில் நடக்குது. சகோதரர்களே தெரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளோ இராணுவ ஆயுத படைகள் ஏன் அக்டோபர் 7, 2022 அட்டாக் ஏன் நடந்து, 23 ஏன் அட்டாக் நடந்து யாருக்கா தெரியுமா? இஸ்ரேலிய சிறைச்சாலைக்குள்ள ஆயிரக்கணக்கான பெண்களை கொண்டு வச்சிருக்கான். இளம் பெண்களை, முதியவர்களை கணக்கே கிடையாது. நினைச்ச துப்பாக்கிகளை தூக்கிட்டு போயிடுவான். யார் எவன்டையும் முறையிட முடியாது. எந்த நாய் கேட்பான்? இந்த அரபு நாடுகளும் கேட்க போறதே கிடையாது. இன்டர்நேஷனல் கோர்ட்டை திரும்பியே பார்க்காது. அவன் ஆந்தனி குந்தூஸ் இந்த ஐக்கிய நாட்டு சபையின் தலைவரையா உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணுவான். யார சொன்னானா இல்லையா? ஐக்கிய நாட்டு சபை தலைவரை உள்ள வந்து தூக்கி உள்ள அடைச்சிருவாங்க. இதுதான் ஐக்கிய நாட்டு சபை நிலை. நம்ம பெண்கள்லாம் உள்ள, வயதானர்கள்லாம் உள்ள, எந்த கேள்வி கணக்கெல்லாம் 1800 பேர் உள்ள இருந்தாங்க, உள்ள சிறைக்குள்ள இருந்தாங்க. பேசியருக்கு எந்த வழியும் இல்லை. நீதிமன்றம், அவன் நீதிமன்றம் நீதி கேட்கல, உலக நீதிமன்றமும் கேட்காது. ஒரே வழி, பிணையை தூக்கிட்டு வந்தால் மட்டும்தான் பதிலுக்கு பதில் விட முடியும். அக்டோபர் 7 அட்டாக் நடக்குது. தெரிஞ்சுக்கிடுங்க. அங்கே நம்ம பெண்கள் என்ன சித்திரவதைப்படுறாங்க தெரியுமா? மக்களே தெரிஞ்சுக்கிடுங்க. மோசமான வாழ்க்கையின் பிள்ளைகள் இருட்டறைக்குள்ள, ஆடை இல்லாமல் இருட்டறைக்குள்ள எந்த மிருகம் வந்து உள்ள பாயுதுன்னு தெரியாது. அவ்வளோ மோசமான சித்திரவதை என் பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க. இது பேசியது கொஞ்சம், வெளியே வந்தது கொஞ்சம், சொல்லாமல் சரி விட்டுட்டாங்க. இந்த வாழ்க்கை காரணம் தெரியுமா? அங்கே ஒரு காட்டி கொடுக்கிற, உலகத்தை நேசிக்கிற முகமது அப்பாஸ் என்று கூட பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவன் முகமது அப்பாஸ், இந்த பொறுக்கி பையா அந்த வெஸ்ட் பேங்க் கரையினுடைய பொறுப்பாளராக இருந்து இந்த வெள்ளக்காரர்களுக்கும் இந்த தொப்பி பயிர்கள், இந்த ஜிப்பா பாவாடை பயிர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி 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 என்ன பண்ணிட்டான்னா, உண்மையில் ஜிகாதிகள் எல்லாம் காட்டி கொடுத்து பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் இனி வாழ்வது பலன் இல்லை, ஒரே வழிதான், நம்ம உயிரை திறந்தால் 10 உயிர் சிறையில் மீட்கப்படும் என்றார். 10 பேர் நிம்மதியாக வாழ்வென்றால் நம்ம இறை பாதையில் அர்ப்பணித்தவர் யாதொன்றும் கிடையாது என்பதற்காகவே இன்றைக்கு பாலஸ்தீன போராளிகள் யுத்தத்தில் இருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லா கேட்டுக்கிடுங்க. உங்களுக்கிடையே போர்களை நாம் மாறி மாறி வர செய்வதெல்லாம் உங்களுடைய இறை பாதையில் உயிர் தியாகம் செய்வர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். சுகதாக்களை செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு.
இந்த பூமியில் சூதாக்கள் செலெக்ஷன் நடக்கும், நமக்கும் வாய்ப்பு வரும். வந்தால் இறைப்பாதையில் போயிட்டு என்ன செய்யணும்? தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவது என்பது ஒரு பக்கம் சதக்கா சதக்கத்துல் ஜாரியா என்றால் உடல் பொருளாவி நம்முடைய இறைப்பாதையில் நம்ம உயிரும் இறைப்பாதையில் செல்வதன் மூலமாக மட்டும்தான் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியும் என்பதைத்தான் சகாபாக்களும் சகாபை பெண்களும் முன் சென்ற நபிமார்கள் நிலைநாட்டினர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 2 அறுத்துட்டு அந்த யூத பயல்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம 2 பொழந்துட்டான். யாரு? இந்த யூதனுங்க கொடியனுங்க, சாதம் அடிச்சிடறாங்க. இவர்களோடு தான் உடன்படிக்கை யாருக்கு? சவுதி ஜுப்பா பயல்களுக்கு. அவன் கூட மந்தி திங்கிற பண்டி கூட்டமாயிட்டான். யூதர்கள போய் அவன் டொனால்ட் ட்ரம்ப் இவங்களுக்கு யாரு? பாதுகாவலன். ரப்பு பாதுகாவலன் என்று எந்த மக்கா மதினா மண்ணில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முழக்கமிட்டார்களோ அந்த மண்டல் நின்று என்ன சொல்றான்னா, எங்களுக்கு எவ்வளவு தேவை, எங்களுக்கு அமெரிக்கா தாட் இருக்கு. தாட் என்ன தெரியுதா? யார் டிஃபென்ஸ் சிஸ்டம். அமெரிக்க படைய கமாண்ட் சென்டரை 10 சென்டரை வச்சிருக்கான். சொந்த நாட்டு இராணுவத்தை விட அவன் நாட்டு இராணுவத்தை நம்புறான். இந்த நிலைக்கு மாறியது காரணம் தெரியுமா? உலகத்தை நேசித்தது விளைவு தான். உலக நாடுகள் உலகத்தை நேசித்ததன் விளைவு. நாம் அடைய வேண்டிய இலக்கு மறுமைதான் என்பதை இந்த மன்னர்கள் மறந்து போயிட்டான். அதன் விளைவு என்ன தெரியுமா? கண்ணு முன்னாடி பச்சிலை குழந்தைகள் பட்டினி சாவு. சரிங்க, நம்ம ஒரு வயிற்ற பிறட்டினா கூட ஓடி போய் எங்கேயாவது போய் ஒதுங்கலாம் தானே. வயிற்ற பிறட்டினா கூட நம்ம பொம்பளை பிள்ளைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு பலசில் இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? சுபஹானல்லாஹ். இதெல்லாம் நீங்கள் இமேஜினே பண்ண முடியாதுங்க. எங்க நாட்டுக்குள்ளே துர்நாற்றம், பிணங்கள் ஒரு பக்கம், சரியான தண்ணி கிடையாது, குடிக்க வசதி கிடையாது, உடம்பு கழிவுகள் எல்லாம் அங்கங்கே துர்நாற்றத்துக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் வாழுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாளர்களை பார்த்துட்டே இருக்கான். அந்த உண்மையாளர்களை யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் தெரியும். இந்த உள்ளம் நமக்கு அல்லாஹ் தந்த ஈமானும் இந்த உள்ளமும் அல்லாஹ்வுக்காக எந்த நிலையிலும் நம்ம தயாராக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தாவிட்டால், நயவஞ்ச உள்ளத்தோடு மரணித்தால் அல்லாஹ் நம்ம உபதேசிக்க மாட்டான், நல்ல மரணத்தை தருவதில்லை. அதனால் போருக்கு போனால் பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதயங்கள் அதற்காக சாய்ந்து கொள்ளாவிட்டால் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கே அடித்தா அங்கே வலிக்குன்னு சொல்லுவாங்கள, பழசில் அடித்தா யாருக்கு வலிச்சிருக்கணும், ஆனால் யாருக்கு வலிச்சிருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நம்மளை எப்படி ஏமாத்திருக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. யார் அடித்தா யாருக்கு வலிக்கும், யாருக்கு அடித்தா யாருக்கு வலிச்சது? லெபனானில் அன்சாருல்லா அடி செம்ம அடி வாங்கியிருக்காங்க. தலைவர் மூடி எல்லாம் காலி. லெபனானில் ஏமனில் ஹவுதிஸை சாக்கி எடுத்துட்டான். ஈரானுக்குள்ளேயே போய் இந்த நாட்டோட விருந்தாளிகளை கொலை செய்தான். பதிலுக்கு அவன் தான் அடித்தான், திருப்பி அடித்தான். இப்பவும் போய் சொல்லிட்டு வந்தான், இவனை நம்பாதீங்கடா. இப்போ கூட்டம் இப்போ ஈரான் சொல்லியிருக்கு, இன்னும் இவனை நம்பாதீங்கடா, நம்பாதீங்க. நீங்கள் சியா நீங்கள் சியா, நீங்கள் உங்கள் அல்லா வேற எங்கள் அல்லா வேற. பாவி பயிலடா, அல்லாவே கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன், ஈசாவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவன், அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட வெறி இருக்கு பாரு, எங்கே கொண்டு விட்டுட்டு அப்படின்னா சொல்கிறான், நம்பாதீங்க. கேட்கல. அல்லாஹ்வுடையார்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் ஒரு நாள் தெளிவு பெறும். ஒரு மாயையில் நம்மளை வச்சுருக்காங்க, அதெல்லாம் நல்லா தெளிவுபடுத்திடுவான். ஒரு கட்ட தெளிவு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, என்னை போன்றே தொழுவாக எனது கிப்லாவாய் முன்னோக்கால், என்னை போன்றே அறுத்து நலிவாக, என்னை போன்றே கத்திசவல், நீங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்றால் அந்த கொடைக்கில் ஒரு நாள் முஸ்லீம்கள் வருவார்கள். ஆனால் அதுக்குள்ளே நம்ம சந்திக்க போகிற இழப்பு இருக்குது பாருங்கள். சுபஹானல்லாஹ், கணக்கில் எடுக்க முடியாத இழப்பு காத்திருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மார்க்கத்தை மூலம் தெளிவாக வழங்க சக்தி தரட்டும். வெறும் மசாயில் மட்டுமே மார்க்கம் அல்ல, உலகத்தில் இயல்பாக ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் என்பதை பார்க்கணும். ஏனென்றால் ஏவல் படைகள் மாதிரி ஏவி விட்டுருக்கானுங்க. ஆலிம்கள் இறங்கி அடிக்கிறான் ஃபுல்லாக. ஆலிம்கள் ஒட்டி நம்ம முஸ்லீம்களை ஒன்று சேர விடாமல் அந்தந்த தத்துவ கொள்கைகளுக்கு ஏற்ப உலமாக்கள் படையை ஏவி விட்டுருக்காங்க. இவன் தப்லீக் சரிமா, சுன்னத்து சரிமா, ஷியா தெரியுமா, இதான் தெரியுமா, தரிக்கா சரிமா, அடிப்பா லாயிலாக கொள்கை ஓட்டச்சு நம்மளோட துண்டை ஆக்கி ஓடுறா. நீ 30, நீ 20, நீ 7, நீ 8, 2 நம்மளை நச்சமாக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில் குண்டை அடிப்பான், சாவுடா அப்படின்னு. அப்போ எல்லா பேரும் எல்லான்னு கைதுப்பான். எல்லாம் பேரும் புரியுதா? மனசை கொஞ்சம் அல்லாட்ட ஒன்று சஜிதால கலங்க. ரப்பே, எனக்கு இந்த தீன் சரியான தீனை காட்டு, நான் கண்ட வேலை பேச்சை கேட்டலாம், இதான் தீன் விளங்கி வச்சிருக்கேன். தீன் வேற ஒரு கோணத்தில் சொன்னால் அந்த உண்மையான கோணத்தை காட்டு. நல்லா கேளுங்க. உலகத்தை தூக்கி வச்சாலே உண்மையான தீன் வெளியே தெரிஞ்சு தெளிவாக சொல்கிறேன். உலகத்தையும் இந்த கவர்ச்சியட்டையும் தூக்கிட்டு மறுமை கேட்டையும் மௌத்துக்கு தயாரிப்பு வந்தா உண்மையான தீன் தெளிவாக தெரியும். நல்லா தெரிஞ்சுடுங்க. உங்களுக்கு தெரியாத வலியும் வேதனையும் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவரை நம்ம வீட்டில் படுக்க வச்சுட்டு மருந்து இல்லாமல் பிள்ளைய கண்ணு முன்னாடி ஆப்ரேஷன் அறுத்த தாங்குவியா? டாக்டர் உங்களை கேஸ் போட்டு டாக்டரை கொன்ற மாட்டீங்க. அப்போ மசாயில பேசுங்க. நீங்கள்
சொந்த பிள்ளைக்கு மயக்க மருந்து கொடுக்க வழியாக டாக்டரே தன் மகனும் பிள்ளை மண்டையா இருக்கான், தைக்கான், 18 தையல் போடுறான், உயிரோட வச்சு பிள்ளை துடிக்க கத்துது. மருந்து இல்லை, அனஸ்தீசியா கிடையாது, மருந்து இல்லை, பிள்ளை டாக்டர் தான் தகப்பன், மகன் தான் பேஷண்ட்டு. தந்தையை கையை பிடிச்சிட்டு கதறிட்டு உயிர் போயிட்டு. உங்க அப்பா எப்படி துடிச்சிருப்பான்? அப்ப இவன் சார்பா குண்டு போட்டவன் ஹவுதி. அவன் ஹவுதிக்கு துவா செய்வானா? இந்த முக்காடு போட்டுக்கிட்டு சாவு சொன்னான். இவனுக்கு துவா செய்வானா? என்ன பேச வரீங்க? எனக்கு முத்திரை குத்திடுறாங்க, சியாண்டு முத்திரை குத்துறாங்க. சரி, இது ஒரு உள்ளத்தை காணுங்கள். நான் யாரையும் காஃபின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு அந்த அவசியம் இல்லை. நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிடுங்க. நான் யாரையும் காஃபின்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. வேண்டாம். போலி மசாயல்கள் உங்களை காப்பாற்றாது. போலி மசாயல் காப்பாற்றாது. உங்கள் பிள்ளை சீக்கிரம் ரேப் பண்ணுவான் பாருங்க. அப்போ சவுதிக்காரனுக்கு ஃபோன் பண்ணுங்க, வாடா நம்மளாம் இங்கே கெட்டுற பாட்டிடா, ஆட்டுற பாட்டிடா, வாடான்னு கூப்பிடுங்க, வரானான்னு பார்ப்போம். வரமாட்டான். அவன் அடிப்பான் அங்கேருந்து கொண்டு. சவுதிக்காரன் அடிவான். ஹூத்தி ஏமன்லேருந்து இறக்குவான், கட்டை இறக்குவான். இவன் போய் அவன் வீட்டில் கொண்டு போட்டு அவன்கிட்ட மட்டும் 3008 பேர் கால் நொண்டியாக கிடக்கும். எதுக்கு தெரியுமா? பாலஸ்தீன நாடு விடுதலை பண்ணுறா, பாலஸ்தீன மக்களை அடிப்பன்னு சொன்னதுக்காண்டி அவன் நாட்டுக்காரன் கொண்டு பிடிப்பு இல்லாமல் அனாதையாக கிடக்கான். கடைசியில் விடமாட்டான் அப்படிங்கிறான். நான் பேசுறது உங்களுக்கு சரியாக தவிர எனக்கு தெரியாது, உங்கள் மனசுக்கு பார்த்தா எனக்கு தெரியாது, என் மனசுக்கு பட்டு தெளிவாக சொல்கிறேன். மக்களை நான் பிரிக்கிற நேரம் பிளவு நேரம் இது இல்லை, என் வீட்டுக்கு வந்தாலும் சொல்லக்கூடாது. பாலஸ்தீனத்தை உலகத்தில் பெரிய ட்ரையல் நடக்குது. பூமி நடுவில் வச்சு ட்ரையல் காட்டுறான். ஏய், அடிப்பேன், கொள்ளுவேன், கற்பழிப்பேன், பட்டிவன், நோட்டை நாசனம் முடிஞ்சா செஞ்சு பாருங்க. நான் சவால் விடுறான். நீங்கள் அவங்க சொன்னது நாங்கள் தப்லீக்கு பாய்களா இத்தக்குள்ளா அல்லாவை நீங்கள் நானும் பயந்து கொள்ளும். அல்லாட்ட முதல்ல கேட்போம், எனக்கு சர்டிஃபிகேட் 2வது பண்ணுங்க, சியான் கூட குத்திக்கிடுங்க. முதல்ல சஜிதா பண்ணி எல்லாரும் யாரெல்லாம் முதல்ல கரெக்டான தீனைகளுக்கு காமின்னு கேளுங்க. மசாயில் எங்களை அடிச்சு ஒட்டச்சு நாசம் பண்ணி வச்சிருக்காங்கள, இது சரியா? உண்மையான தீனை ரப்பே நீயே காட்டு, நாங்கள் எப்படி இஸ்லாத்தை புரியணும். வாத்தசின் ஹபலில்லாஹி ஜமியா, நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், ஒருவரை வெட்டி கொண்டு பகைவளாக இருந்தீர்கள். ஆனால் நாம தான் என்ன செஞ்சோம்? உள்ள ஈமானை கொண்டு வந்து சகோதரன் ஆக்கணும். ஈமான் என்ன செய்யணும்? சகோதரனை தான் ஆக்கணும். ஈமான் என்ன செஞ்சது? நீ வேற நான் வேற ஆக்குச்சு. 8வது அத்தியாயம் 63வது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில் செல்வங்கள் யாவும் கொடுத்த போது நபியே அவர் உள்ளங்களுக்கிடையே நீங்கள் ஈமானை கொண்டு வர முடியாது, நாம் தான் ஈமானை வைத்தோம் சொன்னான். உலகத்து மக்களுக்குள்ள எல்லாரும் நீ கொண்டு வச்சாலும் சகோதர தத்துவத்தை ஈமானை நாம் தான் வைத்தோம், நீங்கள் வைக்கவில்லை, நபிக்கு அல்ல டைரக்டா சொன்னான். இங்க எப்படி? அவன் நம்ம சகோதரன் கிடையாது, இவன் ஏன் சகோதரன் கிடையாது? லா இலாஹ இல்லல்லாஹ் சகோதரன் தாண்டா. அவன் தீர்ப்பளிப்பில் மறுமை நாள் அல்லாஹ் நிறுத்தட்டும். நீ சன்னி சொர்க்கம் போ, நீ சியா நரகம் போ, இன்னும் அல்லாஹ் சொல்லணும். பொதுவான முஸ்லீம்களாகத்தான் நம்ம இருக்கணும், தெரிஞ்சுக்கிடுங்க. இல்லாட்ட சிதறடிச்சிருவோம் நம்மளை. இந்தியாவில் நம்மளே வக்கத்து போய் தான் இருக்கோம். நம்ம அடித்தா கேட்க ஆள் கிடையாது. 4440 ரூபாய் இருந்தால் கொண்டு வேணா கொத்தி நம்மளை சனித்தினா சாத்தி எடுத்துருவோம். அவன் கடைசியாக ராமகோபாலன் சொன்ன பேட்டி சொல்கிறது. ராமகோபாலன் பேட்டியில் என்ன சொன்னா தெரியுமா? பாண்டேட்ட முஸ்லீம்கள்லாம் இனி நாங்கள் எதுக்கவே வேண்டாம், அவளை பார்த்துக்கிடுவா, அவளே எக்கச்சக்க குரூப்பாக இருக்கா, அவளே அடிச்சுட்டு செத்துருவா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம் என்று சொன்னால். யார் சொன்னால்? ராமகோபாலன் சொல்லிட்டு மண்டையை போட்டுட்டால் இந்த சமுதாயம் அப்படியே இருக்கிறது. அல்லாஹ் நல்லா சிந்திங்க, என்ன போய் சிந்திங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் யார் முஸ்லீம் யார் முஸ்லீம். இதில் சன்னியா சியாவான 2வது யார் முஸ்லீம் அப்போ தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரெக்டாக சிந்திக்கிற மார்க்கத்தை நமக்கு திரட்டும். அந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து மரணிக்கிற உதுஹுலு ஃபீ சில்மி காஃபா, மார்க்கத்தை முழுமையாக நுழையுங்கள் என்றால் அதன்படியே வாழ் நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்துள்வானாக. இந்த போலி ஆலிமல் இதுக்குன்னே சுற்றுறான். சவுதியிலேருந்து பணம், அங்கே நிறைய பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி முஸ்லீம்களை பிரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன்? ஒரே வார்த்தை, உனக்கு நெஞ்சில் கட்டுறது பிடிக்குமா? கட்டு. நீ தௌஹீதுன்னு சொல்றியா, இரு, உறுதியாரு. அவன் அதான் சரிங்கன்னா நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கணும். நீ அவனை காஃபிர்னு சொல்லக்கூடாது, அவன் உன்னை காஃபிர். நான் என்னுடைய பாலிசி தான். நீ அவனை காஃபிர் என்று சொல்லாதீர்கள், அவன் உன்னை காஃபிர் என்று சொல்லக்கூடாது. இதுதான் வெளிப்படையாக. சமாதியை முட்டுறானா அவன் முஸ்லீக்கு நம்மளே சொல்லிடுவோம். சமாதியவே முட்டிக்கிட்டு நான் சமாதியை தான் முட்டுவேன்னா அந்த முஸ்லீக்குன்னு அது வெளிப்பட அவன் செயலை தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரோட உமரலிலா சொன்னார்கள், நீங்கள் இரவெல்லாம் இன்று வணங்கி ரகசியமாக வணங்கினால் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு வெளிரங்கமான செயல்களை வச்சு நான் தீர்ப்பு வழங்கின்னு சொன்னாங்க. வெளிப்படையான செயல்கள் முஸ்லீம் சிறுக்காக இருந்தால் நம்ம எதிர்க்க தான் செய்வோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா முஸ்லீம் நாங்கள் மட்டும்தான் கரெக்டு, பாக்கி எல்லா பேரும் குஃப்ரு என்று நீங்கள் பேசினால்
அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, குஃப்ர் என்ற வார்த்தை திரும்ப யாரோ திரும்பிட்டுன்னு வைங்க, நம்ம நோக்கி திரும்பினால் நம்ம வாழ்க்கை குஃப்ரில் எப்படி போய் கரைந்து போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. குஃப்ர் என்பது வெறும் சிறுக்க மட்டும் இல்லை. நம்ம குர்ஆனில் எத்தனை வசனத்தை தூக்கி லெஃப்ட் ரைட் அடித்து வச்சுக்க நமக்கு தான் தெரியும். நம்ம மனசாட்சிக்கே தெரியும், கண்டுகளாமல் போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ஒன்றுமில்லை நம்புகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை தெளிவடை செய்வானாக, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய செய்வானாக. உலக பூமிகள் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்ரிக்குகள், இந்த யூத நஸ்ரானிகளுக்கு எதிராக அல்லாஹ் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தி நம்மை வலிமைப்படுத்தி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி புரிவானாக. வாக்கிய தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.